நீங்க காட்ட காட்ட அவருக்கு ஊத்தணும் சாமா எஜமா ஒவ்வொருத்தனா காட்டணும் யார் பெண்கள் அவங்க எப்படி பேசணும் நான் பேசுறேன் இவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் அடுத்த காலம் எடுத்து தெரியுமா அயல் நடத்த இலவச தாயை திரும்பியிருக்கிறார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆடல் பாடல் சீக்கிரமாக
அவங்களோட சன்மானத்தை கொடுத்து அவன் அனுப்பு எங்கே மக ஏம்மா இல்லாது இந்த தினம் உன்னை வரவழைத்த காரணம் என்னை காடு வாவல் நடக்கிறது வீடு என்ன போவது உரைக்கிறது இந்த விஜயபுரி நாட்டில் ஆட்சி நான் செய்ய முடியும் ஆட்சி முன்னிலை கொடுத்து உனக்கு மணிமொழி சூட்டி என்னுடைய மச்சான் கரத்தினா உனக்கு மணிமுடி சுட்டி விடா அவன் யார் பாங்க வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு சாதிச்சது அவன் கரெக்டா மணிமுடி சொல்றான் 50 காசு கொடுத்து சும்மா நெட் வைக்கிறோம் 50 ரூபாய் கொடுத்து செருப்பான வாய்ப்பா சொல்லிடுறோம் அந்த செருப்பு சமயம் டேய் ஓடியா பையா என்னையாடா நான் சொல்றேன் அவன் யார் பாவன் இவன் ஒரு எச்சாலா ஒரு நாய் டேய் டேய் அவன் யார் தாய் மாமா இல்ல மாமா அவன் நாய் மாமா நம்ம கொடுக்கிற ஊதியத்துல வயசுல நாய் அவன் கரெக்டா மணி சொல்றான் இத பாருமா யார் என்ன தெரியல உங்களுக்கு ஏய் இத பார் இதுவரை அடிக்கடி குடும்ப விஷயம் தலையிடுறீங்க இனிமே குடும்ப விஷயம் தலையிட்டு வச்சுக்கா ஒரு 2 பேரும் செருப்பு பிடி விட பாருங்க என்னப்பா ஒரு வேலைக்காரன் அது மட்டும் இல்லாம நாம் காலையில் வேலை கைய செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார நாய் நாம் காலில் கூட செருப்புக்கு சமமானவன் இவன்தான் நான் ஒரு கேட்டுக்கொள்றான் நாய் கேட்டா சுத்தம் இல்லை அதே கேட்டா சுத்தம் அதனால இது இல்லாம நம்ம நாட்டை வந்து இவங்கெல்லாம் தான் அனந்தா கொஞ்சம் கத்தமா என்னப்பா யாரு நாய் அவனா நாய் ஒரு குடிச்ச நாய் கால் தரையில் நிக்காத வச்சுக்க டேய் 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 நேத்துக்குடா அந்த ஜென்மா ஏன்னா போய் தூக்கு மாட்டி செத்து போறான் நம்ம என்னத்துக்கு இந்த ஜென்மா ஏய் நல்லா கவுர் பஸ் வேணுங்க ஒருத்தார் பூமி ஆழ்வார் பயப்படாத நான் இருக்கிறேன் அங்க அடிக்காத எனக்கு ஏற்கனவே ஆட்டோ டொக்கு அனந்தா அப்படி என்றால் உடைய தாய் மாமா கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்ட தேவையில்லை சரி என்னுடைய கருத்தை நான் மணிமுடி சூடுறேன் இருந்தாலும் தாயகத்தில் இருந்து நாட்டுக்கு வருவதற்கு எப்போது என்ன காரணம் அப்பா உங்களுடைய ஆட்சியில் இப்பொழுது கொலை கொள்ளை கற்பழிப்பு ஏன் கருத்த முகமுடிக்கு படுத்து விட்டார்கள் கருத்த முகமடி என்று அதுவும் நான் இருக்கும் பொழுது கருத்த முகமடி எப்படி வர முடியும் இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கிறேன் உடல் உயிரை காப்பது போல் நிலை காப்பது போல் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாத்தவரை நான் இருக்கும் பொழுது நாட்டிலே கருத்த முகமடி என்று வாய்ப்பு சாவல் போய் சொல்லி கொண்டிருக்க உன் மகன் இது நடக்குமா நடக்குமா ஆகுமா அதெல்லாம் காலம் கண்டிருப்பா இதற்காக கூறிட்டு தெரியுமா நானும் அயல்நாட்டிலிருந்து நாடு வரப்படுது என்ன யாரோ சில கருத்த மூடி கொல்ல முயன்றார்களப்பா என்ன அயல்நாட்டில் இருந்து தாயகம் வரும்போது நீ வருகின்ற வழியில் ஒரு கருத்த முகமொழி உன்னை கொலை செய்ய முன்னாடித்தானா ஆமாப்பா உங்களுடைய வார்த்தையால் உழைச்சி சாட்சி இருக்கின்றது கொண்டு வா சாட்சியா இதை பாட்டு சொல்லு என்னங்க இதுல பேர் போட்டுக்கிட்டு ஆள காலடிக்கிற வர அப்படி மச்சான் ஆளவந்தரின் என்ன பேர் இருக்கிறது நான் ஏற்கனவே வருத்திருக்கிறேன் எதிர்நாட்டுக்கு போருக்கு சென்ற பொழுது என் கட்டாரியானது என் கால் பட்டிருந்து எங்கே விட்டது இந்த கட்டாரி எவ்வளவு எடுத்திருக்கிறார் இளவரசரை கொலை செய்ய முற்பட்டார் கீழே கடந்து எடுத்து இந்த பொருளானது உயிரற்ற பொருள் இதுவா ஒரு சாட்சியாக முடியும் உயிரற்ற பொருள் சபைக்கு ஏற்காது உயிருள்ள பொருள் இருந்தால் ஏற்கும் கொண்டு வா இதோ என்ன அந்த நேரத்தில் ஒரு பெண் உயிரை காப்பாற்றினார் அப்படியா எங்க இருக்காரு இவரா என்னங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாங்க அப்பா காப்பாற்றினார்
சிவனா, நீ வாத்தியா? அடுத்த மறுபடி ஆமாங்க மச்சா, சொல்லிட்டு சொல்லி உட்காரு, போ. இல்ல இல்ல அது சொல்லிடணும் அதுதான் நீ சொன்ன வார்த்தையை இப்போது நம்புகிறேன். இந்த ஏழை பெண்ணை இல்லை என்றால் உன்னுடைய என்னை இந்த இடத்தில் பிறவாததான் பார்க்க முடியும். இப்போது நம்புகிறேன். இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு என்னுடைய கரத்தினால் மணிமுடி சுட்டு விழா. பாருங்கப்பா, என்ன நடத்துங்க. ஆனா தாய்மாமன்ற பேர்ல முதல் மாலை போடவே கூடாது. கூடாது. அழைக்கக்கூடாது. ஆமா. முதல் மாலை வெற்றி மாலை நான் தான் சொல்லுவேன். எப்படி? போய் ரெண்டோட போறேன். மலர் மாலை பறிச்சு ஒரு மாலையை தொடுத்து வரேன். அதனால இப்படி புதுசா போயிட்டு வரேன். என்னமா இது? நந்தோட சொல்ல போறியா? ஆமா. இல்ல இல்ல நான் தனியா போகிறேன். தனியா விட போறேன். சோனியா. ஆமா. யார் என்ன? இவன் கூட வேண்டாமா? இவன் கூட போற? ஆமா. வேண்டாமா? அவன் கூட போக வேண்டாம். ஏன்? அவன் மோசமானவன். யார் சொல்லுது? நான் சொல்றேம்மா. இல்லம்மா. அவர் தெரிஞ்சுக்க. திருந்துட்டாளா? நான் 6 வருஷமா பாத்துக்கிறேம்மா. இல்ல. ஐயோ அவ கிணத்துல கூட கலந்து வச்சு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போயிட்டு வரேன். அண்ணன் உயிரே காப்பாத்திருக்கான். அப்படிப்பட்ட நல்லவா அவ. அப்படியா? அதனால நான் போயிட்டு வரேன். நீ அவ கூட தான் போவியா? ஆமா. அவ பேசுங்க. யார் பேசுங்க மாட்டியா? சரி போமா. வரத பாத்து வரேன். போய்ட்டோமா? அப்பா என்னப்பா? உங்கள் விருப்பப்படியே மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாடுகள் இப்பொழுது பல நாடுகள் செல்ல வேண்டும். பல நாடுகள் சென்று அங்கே பல நாட்டு மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் என்று பார்த்துவிட்ட பிறகு வந்து இந்த மணிமுடி ஏற்றுக்கொள்கிறேன். ஏய், என்னடா சொல்ற? போயிட்டு போயா. சரியப்பா, சென்று வருகிறேன். அடுத்த புறப்படி அமர்த்திரே. பார்த்தாயா? பிள்ளைகளை பெற்றதை தவிர ஆனால் வளர்த்தவர் நான் அல்ல. தோல் மீது தூக்கி வளர்த்தவர் இந்த தாய் மாமன். இந்த சிறு சிறு பிள்ளைகள் தெரிந்ததோ தெரியாமலோ அறிந்ததோ அறியாமலோ இந்த வாய் தவறு பேசிவிட்டார்கள். அதனை பெருசாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் தூக்கி வளர்த்த சின்ன குழந்தைகள் ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சம் கூட இருக்க போது எட்டு வாழ்வில் வந்து விட்டால் அந்த குழந்தை கால வெற்றியா எடுத்துடும். அதானே நமது குழந்தை நினைக்கிறையா? இளவரசர் விலைவாசர் பேச்சதை கண்டு வியப்பையா இருந்திருக்கிறேன். ஆகையால் சத்தியமா சொல்றேன், கோவமே வராது. எங்களுக்கு சூடு சோனியே கிடையாது. சரி ஏதோ ஒன்று தவறிவிட்டது. இருந்தாலும் வருகிற வெள்ளிக்கிழமை உன்னுடைய மகனுக்கு மணிமுடி சுட்டு விடா. என்ன நம்பு, என்ன நம்பிட்டல. உன்னை நான் எங்க சேகரமோ சேகரேன். இதுக்கப்புறம் உன் குடும்பம் ஓஹோ நீ இருக்க வர்றை எனக்கு குறை என்பதே உன்னோட குறையை தீர்த்தவன் நான். உன் குடும்பத்தை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் தீர்த்ததுல கவலைப்படாத. நீ போ. போ, போ. போச்சு. வலிக்காது. அவங்க பேசிக்கிறாங்க. நீ என்னமா டான்ஸ் அடிக்கிற? பபுள் மேல பெரிய கதை அப்படியெல்லாம் காட்டு. ஆனால் எங்கிருந்து சக்கால் தற்பத்தி பிள்ளைங்க நான் பார்த்து வந்து
பசங்க என்ன பார்த்து தெளிவா பேசுறாங்க. மனதோட மனம் தினம் பார்த்து பேசக்கூடாது. அவனோட தரம் பார்த்து பேசணும். தகுதியற்றவன் சொல்லிட்டான். இருந்தாலும் இனி இந்த மன்னர் குடும்பம் வாழக்கூடாது. நான் சொல்லுங்க நீ செய். வேண்டாகாத. ஒரு பெண் எடுத்தார். இந்த விட்டார். தேசத்துக்கு கலக்கலாம். கலக்கே. பெரிய வெட்டலாம். அண்ணா ஓடி போடுங்க. இந்த ஆரவல்லி நான் ஓடி போடுறேன். சபாஷ். நான் புள்ளி வச்சாக்கா? நீங்க புள்ளி வைங்க. வைக்கிறேன். இந்த ஆரவல்ல கோலம் வச்சிருங்க. அப்படியா? நான் விரல காட்டினா? அண்ணா நீங்க விரல மட்டும் காட்டுங்க. இந்த உரலையே விடுங்க. அண்ணனுக்கு தங்கை தப்பாமல் பிறந்திருக்கிறாய். உன்னை ஒருத்தர் இருந்தா போதும். இந்த நெமிலி கூட நாளைக்கு காலைல நான் வேலைக்கு வாங்கிடுவேன். ஆமாயா. ஒருவரே போதும். இருவரும் ஆரோவனை சுட்டி ஆரம்பம். ஆரம்பமாகட்டும். மன்னர் குடும்பம் எழுந்து போக வேண்டும். எனக்கு தேவைதான். புறப்பட்டு போகலாம்.